ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. பேரு தையல் நாயகி, சென்னை KK நகர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் இன்னைக்கு? நாங்க எங்க வீட்டுக்காரரு பொண்ணுகளுக்காக பேசணும். வீட்டுக்காரர் பேரு பழனிசாமி, ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. பொண்ணு பேரு இலக்கியா, கேட்ட நட்சத்திரம் 4/9/92. அடுத்த பொண்ணு கவிப்பிரியா, விசாக நட்சத்திரம், துலா ராசி, 22/11/95. சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? நாங்க ரொம்ப நாளா சென்னையில 20-30 வருஷமா இருக்கிறோம். இன்னும் ஒரு சொந்த வீடுன்னு அமைய மாட்டேங்குது, இருக்க முடியல. சொந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தாலும் ஒரு 2-3 வருஷம் தான் இருக்க முடியல. அந்த பொண்ணு இலக்கியன்ற பொண்ணு BE முடிச்சுட்டு வேலை சரியா ஒன்னும் கிடைக்கல. கவிப்பிரியான்ற பொண்ணு படிக்குது, BCom தேர்ட் இயர் போயிருக்கு இப்பதான். அது நல்லா, பொண்ணுகள்லாம் நல்லா இருக்குமா, எப்படி என்ன கல்யாணம் எப்ப பண்ணலாம், சொந்த வீடு அமையுமா? சரிங்கம்மா, நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் என்ன பதில் இருக்கு அப்படிங்கறத, என்ன செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி. சரி, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என்ன உத்தியோகம் பண்ணிட்டு உங்க கணவர்? என்ன உத்தியோகம் பண்றார்? நமஸ்தே. என்ன உத்தியோகம் பண்றார் உங்க கணவர்? கணவர் டிரைவர் வேலை பாக்குறாங்க, ஒரு கம்பெனில டிரைவரா இருக்கிறாங்க. சரிம்மா. அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. ஆனா அவங்களுக்கு வீடு, சொந்த வீடுன்னு அமையல. சரி. பொண்ணுகள்லாம் எப்படி இருக்கும், என்ன ஏது, படிச்சிருக்கு, சரியான வேலை இல்ல. சரி, இப்ப குழந்தைக்கு வேலை கிடைக்கவும், திருமண வாய்ப்பு நல்ல முறையில் அமையவும், வீடு சம்பந்தமான பிரச்சனைக்கும் இப்போ என்ன தீர்வு வந்திருக்குன்னு சொல்கிறோம். சப்த ரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு பூமி லாபத்துக்கு இன்னும் 3 வருடம் பொறுமையாக இருங்க. எப்பயுமே நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம், நாம் சில நேரங்களில் சில காலங்களில் யோகம் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயல். அதனால் 3 வருடம் பொறுமையாக இருங்க, வீடு லாபம் கட்டாயம் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க, அதுக்கான பரிகாரத்தை தேட வேண்டாம். இப்போ பொண்ணோட வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையறதுக்கு இப்போ நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள், இல்லை உங்கள் பொண்ணு பண்ணாலும் பலன் உண்டு. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் உங்களுக்கு சிவ வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. போரூரில் சிவ வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில்னு இருக்குது.